மாறும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். This service is so glorious. It's not Amen. Praise so God. Hallelujah. redeemed from the bondage of chains. I seen in spirit. நான் ஆவில பார்க்கிறேன். நிறைய பேர் நீங்க வந்து உங்க அருகில் நிற்கிற உருவங்களுக்கு டைனியா தெரியுறீங்க, த்ரோன்டு. ஆனா பெரிய பெரிய உருவங்கள் உங்கள பெரிய பெரிய செயின்ஸ்னால கட்டப்பட்டிருக்கு. அவ்வளவு பெரிய செயின் அதிகம். ஸ்டில் தென் யூ bonded with. அப்படிப்பட்ட it will break in the name of Jesus. இன்றைக்கு நிச்சயம் எல்லாவற்றையும் உடைப்பேன்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறார். Amen. Praise God. இன்றைய செய்தியை கர்த்தர் நைட்ல ஆல்மோஸ்ட் மிட் நைட் 1:30 1 o'clock ஆல்மோஸ்ட் 1:15 இப்படி அந்த டயத்துல தான் எனக்கு கர்த்தர் கொடுத்தார். I troubled a lot for this service. இந்த சர்வீஸ்க்காக ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்துல வந்து நிற்கிறேன். So it will be so glorious. ஸோ உங்களுக்காக ஒரு வார்த்தைகளை நான் எடுத்து வாசிக்கிறேன். இந்த செய்தியின் சாராம்சம் என்ன அப்படின்னு சொன்னா, வாய் பதறி நான் வார்த்தைகளை விட்டு அது வந்து எனக்கு வந்து சாபமாய் நிற்குமோ அப்படின்னு அநேகர் நினைக்கிறாங்கடா. இன்னைக்கு நான் வாய் பதறி பேசின வார்த்தைகள் எனக்கு இன்றைக்கு என் ஆசீர்வாதத்திற்கு தடையாக வந்து நிற்கிறதோ, நான் பேசின வார்த்தைகள் அநேகரை ஹர்ட் பண்ணியிருக்கிறனோ, இன்னும் யூ கேன் ஃபீல் தட் உங்கள் வாயிலிருந்து தான் அந்த பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிற அந்த அழுத்தத்துல எனக்கு கற்றுக் கொடுத்தார். வாயின் வார்த்தையினால நிறைய பிரச்சனைகள், நிறைய காரியங்கள்ல சிக்குண்டிருக்கிறோம். இதனாலதான் நமக்கு ஆசீர்வாதத்தின் தடை, இதனாலதான் பிரச்சனைகள் அப்படிங்கிறத எப்படி மேற்கொள்ள போகிறோம் அப்படிங்கிறத தான் அது வந்து பழிச்சிருமோ அப்படிங்கிற பயத்துல இருக்கிறாங்க. அதை கிளியர் பண்ணு அப்படின்னு தான் கர்த்தர் இன்னைக்கு எனக்கு சொல்லி கொடுத்தார். அதுதான் சொல்ல போகிறேன். என்ன நடந்துச்சு வேதத்துல அப்படின்னு சொல்லி. யூஸ்வலா என்ன சொல்றது, நான் ப்ராக்டிக்கலான பர்சன். ஐ கேனாட் டாக் லைக் என்ன சொல்றேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் உங்களை இப்படி வராது எனக்கு. அதே மாதிரி பட்லரா பேசுற தமிழும் வராது. நம்ம எப்படி பேசுறோமோ அப்படிதான் எனக்கு. I used to preach in this way. People used to fall in love with me for such a relationship, but the way of talking. Praise God for that. So கர்த்தர் கொடுத்த இந்த வார்த்தை, இன்றைக்கு எனக்கு கொடுத்த வார்த்தை சாமுவேல் எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 1 சாமுவேலின் இந்த தீர்க்கதரிசன புஸ்தகம் 14வது அதிகாரம் 1 சாமுவேல் 14 25 31 வசனங்கள் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். இதை தெளிவா இவங்களால புரிந்து கொள்ற மாதிரி நான் சுருக்கமா சொல்றேன். 1 சாமுவேல் 14 25 31 வரைக்கும். தேசத்து ஜனங்கள் எல்லாரும் ஒரு காட்டிலே வந்தார்கள். அங்கே வெளியிலே தேன் கூடு கட்டி இருந்தது. ஜனங்கள் காட்டிலே வந்தபோது இதோ தேன் ஒழுகி கொண்டிருந்தது. ஆனாலும் ஒருவனும் அதை தன் கையினால் தொட்டு தன் வாயில் வைக்கவில்லை. ஜனங்கள் அந்த ஆணைய நிமித்தம் பயப்பட்டார்கள். எந்த ஆணைய நிமித்தம்? அல்காம் அவரே. யோனத்தான் தன் தகப்பன் ஜனங்களுக்கு ஆணையிட்டதை கேள்விப்படவில்லை. அவன் தன் கையில் இருந்த கோலை நீட்டி அதன் நுனியிலே தேன் கூட்டை குத்தி அதை எடுத்து தன் வாயிலே போட்டுக்கொண்டான். அதனால் அவன் கண்கள் தெளிந்தது. அப்பொழுது ஜனங்களில் ஒருவன், இன்றைக்கு போஜனம் சாப்பிடுகிறவன், ஏற்கனவே படிச்சேன் இல்லையா, அந்த ஆணைய நிமித்தம்னு சொல்லி அதான பதில் இப்ப படிக்கிறேன். அப்பொழுது ஜனங்களில் ஒருவன், இன்றைக்கு போஜனம் சாப்பிடுகிறவன் சபிக்கப்பட்டவன் என்று உம்முடைய தகப்பனார் ஜனங்களுக்கு உறுதியாய் ஆணையிட்டார். ஆகையினால் ஜனங்கள் விடாய்த்திருக்கிறார்கள் என்றான். இதுல இருந்து நான் என்ன இன்னைக்கு செய்தி வரப்போகுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சம்திங் மிஸ்டீரியஸா யோசிச்சு நிக்கலாம். God, the Holy Spirit going to lead, right? இப்பதான் அவர் பாயிண்ட் குள்ள குதிக்கிறார். இப்ப உங்களை லீட் பண்ணுவார். இங்க ஒரு துர்ச்செய்தி காதுல கேள்விப்பட்டது. வாயினால வந்த பதறி சொன்ன ஒரு துர்ச்செய்தி.
அதாவது ஜனங்களுக்கு சாபமாய் வந்தது. இன்னைக்கு ஃபாஸ்டிங் இதுல இருந்து சாப்பிடாம இருக்கணும். கண்டிப்பா யாரு சாப்பிடுறாங்களோ அவங்க சிக்கினாங்க அப்படிங்கிறது தன்னுடைய சொந்த பிள்ளையே அதுல மாட்டுறாங்க. அந்த துர்ச்செய்தியை மீறின அந்த மனுஷன் அதை குறித்து என்ன சொல்றான்னு பாருங்க. அப்பொழுது யோனத்தான், என் தகப்பன் தேசத்தின் ஜனங்களை கலகப்படுத்தினார். நான் இந்த தேனில் கொஞ்சம் ருசி பார்த்ததினாலே என் கண்கள் தெளிந்ததை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் 30வது வசனம் வரைக்கும் வாசிக்க சொல்லியிருந்தேன். 31 வரைக்கும் அவர்கள் அன்றைய தினம் மிக்மாஸிலிருந்து ஆயலோன் மட்டும் பெலிஸ்தரை முறியடித்த போது ஜனங்கள் மிகவும் விடாய்த்திருந்தார். இன்றைக்கும் உங்களில் அநேகர் விடாய்த்திருக்கிறீர்கள், உங்கள் ஆவியிலே விடாய்த்திருக்கிறீர்கள். There is no peace. கர்த்தரை ஏற்றுக்கொண்டா நிச்சயமாக நமக்குள்ள என்ன செஞ்சிடும், சமாதானம் வந்துவிடும் அப்படின்னு சொல்லி நாம அப்படி நிறைய படிச்சிருக்கிறோம், கேள்விப்பட்டிருக்கோம். நிறைய ஊழியர்கள் பிரசங்கிக்கிறார்கள். Still then the people of the children of God lack for the peace. கர்த்தருடைய பிள்ளைகள் சமாதானத்தை தேடி அலைகிறார். ஏன் அப்படின்னு சொன்னா நாம் குறைவுள்ளோம். அடிக்கடி நம்ம குறைவுபட்டு கொண்டு தான் இருக்கிறோம். நம்ம அனுதின வாழ்க்கையில சின்ன சின்ன சிறு சிறு பாவங்கள்ல சிக்குண்டு நாம சோதிக்கப்படுகிறதுனால, அந்த வசனம் உங்களுக்கு தெரியும் தானே, அவன் தன் சுய இச்சையினாலே இழுப்புண்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான் அப்படின்னு சொல்லி. சோ நம்முடைய காரியங்கள்னால நம்ம சோதிக்கப்படுகிற அந்த நேரங்கள்ல இந்த வார்த்தைகளை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா விடாய்க்கிற விஷயம் அப்பதான் வரும். நம்முடைய பிரச்சனைகள் நிமித்தம், நம்முடைய பாவத்தின் நிமித்தமாக நம்ம இடத்துல காணப்படுகிற அந்த சமாதானம் யாருக்கு தேவைப்படுகிறதுன்னு சொன்னா சாத்தானுக்கு தேவைப்படுகிறது. சாத்தானுக்கு எல்லா சக்திகளும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஒரு இடத்துல இருந்து இந்த மாயாஜாலங்கள்லாம் நல்லாவே செய்வார். ஆனால் இந்த பிசாசுக்கு என்ன கிடையாதுன்னு சொன்னா சமாதானம்ங்கிறது அவனுக்கு கிடையவே கிடையாது. நிம்மதிங்கிறது அவனுக்கு கிடையவே கிடையாது, இருக்கவே இருக்காது. எப்பொழுதும் ரெஸ்ட்லெஸ் பர்சன்னா சாத்தான் தான். ஏன் பேய் மாதிரி வேலை செய்யறேன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க நீங்க. Why you are working like a devil அப்படின்னு சொல்ற. ஏன் பேய் மாதிரி இருக்கு அப்படின்னா, பேய்னா ரெஸ்ட்லெஸ் அப்படின்னு. ஆனா மனுஷனுக்கு கர்த்தர் என்ன செஞ்சாரு, 6 நாள் படைச்சு 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தது மாதிரி மனுஷனுக்கு காலையில இருந்து வேலை செஞ்சானா இரவு நேரங்கள்ல அமைந்து நிச்சயம் ஓய்ந்திருக்கணும் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். I praise God for a sleep. So sometimes we late for a sleep. See, இப்போ பிசாசு இந்த சுவிசேஷங்களை நீங்க வாசிக்கும் பொழுது அவன் உலகமெங்கிலும் சுற்றி திரிந்து சமாதானத்தை தேடியும் அவன் காணாததுனால என்ன செய்வான்னா மனுஷனுடைய இருதயங்கள்ல இருக்கிற சமாதானத்தை திருடும்படி வருவான். அங்க அந்த மனிதனுடைய இருதயத்துல இருக்கிற சமாதானத்தை திருடுவான். திருடி அதை எடுத்துக்கொண்டு அந்த இடம் நல்லா இருக்குதுன்னு சொல்லி அறிஞ்சு மறுபடியுமாக அவன் வெளியில போயிட்டு தன்னை விட கொள்ளாத 7 ஆவிகளை கொடுத்து மறுபடியும் அந்த வீடு ஜோடித்திருக்கிறத பார்த்து அதுல பிரவேசித்து மறுபடியும் அந்த இருதயத்துக்குள்ள இருக்கிற சமாதானத்தை திருடி எடுப்பான். இதான் வேதம் சொல்லுகிறது, இதுதான் ரகசியம். இப்படி அந்த இருதயத்துக்குள்ள இருந்து திருடப்பட்ட சமாதானம் தேவ பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன், வேற தேவனை அறியாதவர்கள், தேவ பிள்ளைகளுடைய இருதயத்துலதான் சமாதானம், தெய்வீக சமாதானம் அவர்களுக்கு மட்டும்தான் கொடுக்கப்படும். அதை பிசாசு திருடுவான். திருடி எடுத்துக்கொண்டு தான் அந்த நிம்மதியை எடுத்துக்கொண்டு உங்களுக்கு அந்த இடம் வெற்றிடமாகிறதுனால விடாய்த்திருப்பீங்க. எப்பொழுதும் ரெஸ்ட்லெஸ்ஸா இருப்பீங்க. மைண்ட் ஸ்ட்ரெஸ், எப்ப பார்த்தாலும் எரிச்சல், கோபம், தேவையில்லாத ப்ரெஷர், தேவையில்லாத கோபம், சர்ச் கிளம்பும்போது சண்டை, தேவையில்லாத காரியங்கள் வருகிறதுக்கு காரணம் இதுதான். ஸோ இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு சொன்னா சவுல் என்ன செஞ்சிருக்காருன்னு சொன்னா இப்படி ஒரு வார்த்தையை கொடுத்துருக்காரு. ஆனா இந்த இடத்துல சவுலுடைய பிள்ளை யோனத்தான் என்ன செய்யறாருன்னு சொன்னா அதை உடைக்கிறார். இல்ல, இது நம்ம சாப்பிட வேண்டிய நேரம், நம்ம ஆவியில பலன் உள்ளவர்களா இருந்தாதான் எதிர்த்து சண்டை போட முடியும். ஸோ சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்றாரு. இன்னும் செய்தியோட சாராம்சத்திலேயே நான் போகல. அடுத்ததாக என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னாக்கா இதே 1 சாமுவேல் புத்தகம் 14வது அதிகாரம் 37 45 வரைக்கும் நான் வாசிக்கிறேன்.
அப்படியே பெலிஸ்தரை தொடர்ந்து போகலாமா? அவர்களை இஸ்ரவேலின் கையில் ஒப்புக் கொடுப்பீரோ என்று சவுல் தேவனிடத்தில் விசாரித்தான். அவர் அந்த நாளிலே அவனுக்கு மறு உத்தரவு அருளவில்லை. அப்பொழுது சவுல் ஜனத்தின் தலைவர்களை, நீங்கள் எல்லாரும் இங்கே சேர்ந்து வந்து இன்று இந்த பாவம் எதனாலே உண்டாயிற்று என்று பார்த்தறியுங்கள் அப்படி சொல்லி, அது என் குமாரனாகி யோனத்தான் இடத்தில் காணப்பட்டாலும், தீர்க்க தரிசனமா முன்கூட்டியே அவர் சொல்லிட்டார், யோனத்தான் மேல் காணப்பட்டாலும் அவன் சாகவே சாக வேண்டும் என்று இஸ்ரவேலை ரட்சிக்கிற கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். அவர் என்ன சொல்லியிருக்காரு நல்லா பார்த்துக்கோங்க. கர்த்தருடைய ஜீவனை கொண்டு தம்முள்ள சாகவே சாகணும்னு சொல்லிட்டார். சகல ஜனங்களுக்குள்ளும் ஒருவனும் அவனுக்கு பிரதியுத்தரம் சொல்லவில்லை. ஏன்னா அதை செஞ்சது யோனத்தான் தான். நான் அப்படியே ஸ்கிப் பண்ணி லாஸ்ட்ல வரேன். அப்பொழுது சவுல் யோனத்தானை பார்த்து, நீ செய்தது என்ன, எனக்கு சொல் என்று கேட்டான். அதற்கு யோனத்தான், என் கையில் இருக்கிற கோழி நுனியிலே கொஞ்சம் தேன் எடுத்து ருசி பார்த்தேன், அதற்காக நான் சாக வேண்டும் என்றான். நல்லா கவனிங்க. அப்பொழுது சவுல், ஒரு தகப்பன் தன் பிள்ளையை நோக்கி, யோனத்தானை நோக்கி, நீ சாகத்தான் வேண்டும், இல்லாவிட்டால் தேவன் எனக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்ய கடவர் என்றான். ஜனங்களோ சவுலை நோக்கி, இங்கேதான் உங்களுக்கான வார்த்தைகளை கர்த்தர். இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு சொன்னா, மனம் பதறி ஒரு காரியங்களை செஞ்சிடறோம், மனம் பதறி பாவம் செய்தோம், மனம் பதறி வார்த்தைகளை கொட்டிடுறோம், கர்த்தரையே தூஷிச்சிடுறோம். இது மாதிரி நேரங்கள்ல நம்ம இருதயங்கள் கொந்தளிக்கு, நாம என்ன செய்வேன், நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி இருதயங்கள் கொந்தளிக்கு. இந்த நேரங்கள்ல எப்படி இதை மேற்கொள்றது, எப்படி கர்த்தரிடத்திலே நான் மனரமியமாய் சேர்ந்து அவரோடு கூட ஒரு நல் மனம் பொருந்துவது, அதுக்கு பதிலே கிடையாதா? இந்த பிராயச்சித்தம்னு சொல்லுவாங்க. பாவம் செஞ்சிட்டோம்னா பிராயச்சித்தம்னு ஒண்ணு இருக்கணும். ஆனா நமக்கு இதுவரைக்கும் கிறிஸ்தவத்துல இது சம்பந்தமா சொன்னதில்லை. அதாவது மன்னிப்பு கேளுங்க, கர்த்தரிடத்துல மன்னிப்பு கேளுங்க, அவர் மன்னிக்கிறவராய் இருக்கிறார் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனா நம்முடைய இருதயத்தின் ஆழத்துல ஒரு எண்ணம் இருந்துட்டே இருக்கு, நம்ம தப்பு பண்ணிட்டோம், உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சுதான் ஆகணும், நிச்சயம் ஏதாவது இருக்கும், ஆண்டவர் எப்படி விடுவாரு, சும்மா எப்படி விடுவாரு, அந்த உள்ளார மனசு இருந்துட்டே இருக்கும். கர்த்தர் மன்னித்தார்னு என்னதான் தேற்றி கொண்டாலும் உள்ளுக்குள்ள இல்ல மனசுல ஏதாவது வச்சிருப்பாரோ அவரு, இந்த பாவத்தின் நிமித்தம் மனசுக்குள்ள ஏதாவது கர்த்தர் வைத்திருப்பாரோ அப்படிங்கிற அந்த பயம் நமக்குள்ள இருந்துட்டே இருக்கும். அதை குறிச்சு அதுல இருந்து எப்படி வெளிவருவது அப்படின்னு தான் இன்னைக்கு கர்த்தர் உங்களோட கூட பேசுகிறார். அப்பொழுது ஜனங்களோ சவுலை நோக்கி, இஸ்ரவேலிலே இந்த பெரிய ரட்சிப்பை செய்த யோனத்தான் கொலை செய்யப்படலாமா? அது கூடாது, அவன் தலையில் இருக்கிற ஒரு மயிரும் தரையிலே விழப்போகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிட்டு சொல்லுகிறோம். தேவன் துணை நிற்க அவன் இன்று காரியத்தை நடப்பித்தான் என்றார்கள். அப்படியே யோனத்தான் சாகாதபடிக்கு ஜனங்கள் அவனை தப்புவித்தார்கள். இது எப்படி நியாயமாகும்? ஏன்னா சவுல் ஏற்கனவே சொல்லிட்டாரு, கர்த்தருடைய ஜீவனை கொண்டு நான் சொல்லுகிறேன், அவன் சாகவே சாகணும்னு சொல்லி. இந்த இடத்துல அந்த வார்த்தை மீறப்படுகிறது, யோனத்தானை தப்புவிக்கிறார்கள். எனவே நாம் மனம் பதறி நிறைய இடங்கள்ல பேசுவோம். நீங்க பொருத்தனை பண்ணி கர்த்தரிடத்துல, ஐயோ நான் இது செய்யறேன்னு சொல்லி அதை விட்டு மறந்து போன காரியங்கள் கூட இருக்கலாம், செய்யக்கூடாத காரியங்கள் கூட இருக்கலாம். அப்படிப்பட்ட நேரங்கள்ல என்ன தண்டனை வரும், என்ன எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க மனம் பதறி நிற்கிற வேலைகள்ல வாசிங்களேன். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 30வது வசனத்திலிருந்து 40வது வசனம் வரைக்கும் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். இது என்னன்னு சொன்னா, நான் வாசிக்காம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா அதை பிரீஃபா சொல்றேன் உங்களுக்கு. எப்தாங்கிறவன் நான் போகும் பொழுது அப்பொழுது எப்தா கர்த்தருக்கு ஒரு பொருத்தனை பண்ணி, தேவரீர் அம்மோன் புத்திரரை என் கையில் ஒப்பு கொடுத்தால் நான் அம்மோன் புத்திரரிடத்திலிருந்து சமாதானத்தோட திரும்பி வரும்போது என் வீட்டு வாசற்படியிலிருந்து எனக்கு எதிர்கொண்டு வருவது எதுவோ அது கர்த்தருக்கு உரியதாகும், அதை சர்வாங்க தகன பலியாக செலுத்துவேன் என்றான். இந்த இடத்துல நான் கிளியரா உங்களுக்கு சொல்றேன், சர்வாங்க தகன பலினா தோலை உரிச்சி சந்தா அதை நெருப்புல வச்சு கொளுத்தி கர்த்தருக்கு காண்பிக்கிறது. இதான் சர்வாங்க தகன பலி.
குற்ற நிவாரண பலி, இப்படி பல பலிகள் இருந்தாலும் சர்வாங்க தகன பலின்னு சொன்னா இதுதான். இப்போ அவர் வரும் பொழுது, அந்த எப்தா வரும் பொழுது எப்தாவினுடைய மகள் ஓடி வந்து அவருக்கு எதிர்கொண்டு தம்புரு வாசிச்சுட்டு வீணை வாசிச்சுட்டு வந்து நின்னுறாங்க எதிர்த்தாப்ப. இப்போ இதெல்லாம் நாங்க கேட்ட செய்தி தானே அப்படின்னு சொன்னா, இதுல இருந்து சம்திங் ஸ்பெஷல் உங்களுக்கு நான் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். எப்தாவினுடைய மகள் எதிரே வந்துட்டாங்க. அப்போ எப்தாவினுடைய மகள் வந்தோன்னே அவரு அழறாரு, புலம்புறாரு, என் மகளே, என ஒரே புத்திர பாக்கியமா இருந்து உன்னை நான் பெற்றெடுத்தேனே, ஏன் இப்படி பண்ணினேன்னு, ஏன் இந்த காரியத்தை செஞ்சேன், நான் என்ன செய்வேன்னு சொல்லி அலற. இருந்தாலும் என்ன சொல்றாரு எப்தா, நான் கர்த்தருக்கு செய்ததுதான், என்னால நிறைவேற்றாம விட முடியாது. ஆனா அந்த பொண்ணு என்ன சொல்றாங்க, வார்த்தையின்படி ஆக கடவுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்கன்னு சொன்னாக்கா, எனக்கு சில தவணை கொடுங்க, கொஞ்ச நாள் தவணை கொடுங்க அப்படின்னு கேட்கிறாங்க. 36வது அவள், என் தகப்பனே, நீர் கர்த்தரை நோக்கி உம்முடைய வாயை திறந்து பேசினீர் அல்லவா, அம்மன் புத்திரனிடத்திலே புறப்பட்டபடி எனக்கு செய்யும். பின்னும் அவன் தகப்பன் என்ன செஞ்சான்னா 2 மாதம் கேட்கிறான். 38வது அவன் போய் வா என்றான், அவள் 2 மாதத்திற்கு அனுப்பிவிட்டான். 2 மாசம் எனக்கு டைம் கொடுங்க, நான் மலைக்கு போய் நான் என்ன செய்யறேன், துக்கம் கொண்டாடி என்னுடைய கன்னிமை நிமித்தமா துக்கம் கொண்டாடிட்டு மறுபடியுமாக வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. பாஸ்டர் பிரதர், இதெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சது தானே, நாங்க ஏற்கனவே நல்லா படிச்ச காரியங்கள் தானே, இதுல என்ன பெருசா இருக்க போகுதுன்னு சொன்னா, உங்களுக்கு நான் கேட்கிற கேள்வி, எப்தா தன்னுடைய தோலை உரித்து சந்து சந்தாக வெட்டி கர்த்தருக்கு தகன பலியாக படைத்தாரா? இதுல எத்தனை பேரு வேதத்தை படிக்கும் பொழுது நிச்சயம் கேள்வி கேட்கணும். கேள்வி கேட்டாதான் பதில் கிடைக்கும். அதுக்காக ஓடிட்டே இருங்க. எந்த பாஸ்டர் யார பாக்குறீங்களோ, இந்த என்ன சொல்றது, ஸ்பிரிச்சுவலா பயங்கரமான நிறைய இந்த இன்சைட்மெண்ட்ஸ் கொடுக்குறவங்க, எக்ஸ்போசிட்டரி சர்மன் கொடுக்குறவங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க ரொம்ப டீட்டெயில்டா பைபிளை பத்தி சொல்லுவாங்க. எங்கேயோ உங்க பதில் கிடைக்கிற வரைக்கும் அந்த கொஸ்டினை விடவே விடாது, எழுதி வச்சுட்டு படிங்க பைபிளை. so that you can get நான் கர்த்தரை முழுசா புரிஞ்சு கொள்ள முடியும். அப்படிதான் நான் இந்த இடத்துல என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னு சொன்னாக்கா, எப்தா தன்னுடைய மகளை அப்படியாக சந்து சந்தாக வெட்டி எரித்து பலி கொடுத்தாரா அப்படின்னு சொன்னாக்கா, கடைசியா பாத்தீங்கன்னாக்கா அவன் 2 மாதம் முடிந்த பின்பு தன் தகப்பனிடத்திற்கு திரும்பி வந்தால், அப்பொழுது அவன் பண்ணியிருந்த தன் பொருத்தனையின்படி அவளுக்கு செய்தான், அவள் புருஷனை அறியாதிருந்தாள். இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா, அந்த இடத்துல ஒரு சின்ன இக்கு வைப்பாங்க. அவளுக்கு அவர் என்ன வேண்டி இருந்தாரோ அதன்படியே செய்தார் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்போம். அப்போ நம்முடைய கர்த்தர் அவ்வளவு பயங்கரமானவரா, இரக்கமே இல்லாதவரா. அபிரகாமின் இடத்துல கேட்டாரு, உன்னுடைய பிள்ளை எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி. அவன் பலி கொடுக்கறதுக்கு ஓங்கும் பொழுதே கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரு, நிறுத்திடு, போரும்பா, உன்னுடைய உத்தம தன்மத்தை நான் என்ன செஞ்சிட்டேன், உணர்ந்தேன், புரிஞ்சுட்டேன், போறோம், நீ பலி கொடுக்க வேண்டாம், மனிதர்கள் நரபலியை நான் விரும்புகிறது இல்லைன்னு சொல்லி தடுத்த கர்த்தர் இங்க எப்படி ஏத்துக்கொண்டார், நரபலியை கர்த்தர் ஏற்றாரா அப்படின்னு சொன்னா, இங்கதான் ஒரு ரகசியத்தை சொல்றேன். நம்ம இந்தியாவில் உங்களுக்கு நிச்சயம் தெரிஞ்சிருக்கும், ஹிந்துஸ் கல்ச்சர்ல பெண்கள் ஆண்கள் மொட்டை அடித்துக் கொள்றதுக்கு நேர்ந்து கொள்வாங்க, பெண்களும் மொட்டை அடித்துக் கொள்ளுகிறதுக்கு நேர்ந்து கொள்வாங்க. அது போன்ற நேரங்கள்ல சில பெண்கள் தன்னுடைய முடியை இழக்கிறதுக்கு மனம் இருக்காங்க. அப்போ என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னாக்கா, அந்த முடிக்கு மேலாக ஒரு முழு மல்லிகை பூவை, நீட்டான ஒரு மல்லிகை பூவை வைத்து அதை கட் பண்ணி எடுப்பாங்க. பூ எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அது பேர், அது என்னன்னா, தன்னுடைய முடி இழந்ததற்கு சமமாய் அந்த பூவை வைத்து கட் பண்ணி எடுத்துருவாங்க. அதற்கு ஒப்புமை. அந்த மல்லி பூவை கட் பண்ணி எடுத்துட்டாக்கா அவளுடைய முடி, அந்த மயிரை அறுத்ததற்கு அது சமானம் அப்படிங்கிறது போல. இதே போலதான் இஸ்ரவேலர்களுக்கு ஒரு வழக்கம் உண்டு. ஒரு பெண் வாழ்க்கைப்படவில்லை, அந்த கடைசி பகுதி, அவள் புருஷனை அறியாதிருந்தாள் அப்படின்னு சொல்லி எழுதிருக்குல்ல, அதுலதான் பெரிய ரகசியமே அடங்கி. அப்படின்னா என்னன்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள ஒரு வழக்கம் என்னன்னா, திருமணம் செய்யாம ஒரு பிள்ளை அந்த இடத்துல வைத்திருந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாக்கா அது மரணத்துக்கு சமம். அந்த பிள்ளை செத்துறது பெட்டர், அவள் தான் அப்படிதான் சொல்லணும். அதான் அவங்களுடைய வழக்கம். சோ அப்படியாதான் என்ன செஞ்சிருந்தாங்கன்னு சொன்னாக்கா, அவர் என்ன செஞ்சுட்டாருனாக்கா,
தன் பிள்ளை மரண நாள் வரைக்கும் திருமணம் செய்து கொடுக்காம வைத்திருந்தார். அது நிமித்தம் என்னன்னு சொன்னா, அது அவங்களுக்கு ரொம்ப பெரிய இழிவான ஒரு விஷயம். செத்துட்டா கூட அவ்வளவு பெருசா கவலைப்பட மாட்டாங்க. ஒரு பெண்ணை வாழாம திருமணம் செய்யாம வீட்டிலேயே வைத்திருந்தாங்கன்னா அது அவ்வளவு பெரிய அவக்கிடம். அது நிமித்தமாதான் அந்த ராஜகுமாரத்திகள் மலைகளுக்கு ஏறி வருஷா வருஷம் என்ன செய்வாங்க, அவள் நிமித்தம் துக்கம் கொண்டாடுவாங்க. இது என்ன ஆயிடுச்சு, இஸ்ரவேலருக்கு வழக்கமாய் போனது. புலம்போது இஸ்ரவேலிலே வழக்கமாயிற்றுன்னு கடைசி வசனத்துல எழுதப்பட்டிருக்கும். இத எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்துல படிச்சு பாத்தீங்கன்னா, தம்மூசுக்காக அழுதார்கள்னு சொல்லி ஒரு இடத்துல எழுதி, தேவாலயத்துல தம்மூசுக்காக அழுதார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல எழுதி. அப்படின்னா என்ன, யார் அந்த தம்மூசு, ஏன் அழுதாங்க அப்படின்னு சொன்னா இதோட அது கனெக்ட். இந்த பெண்ணினுடைய மணவாளன் வானத்திலிருந்து வருவாரு குதிச்சு, அவருதான் தம்மூசு. தம்மூசே எங்கள் ராஜகுமாரத்தை கட்டி கொள்ளுங்க, எங்க ராஜகுமாரத்தை ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பித்தாங்களாம். யார் அந்த தம்மூசுனா, அது விக்கிரக ஆராதனையாக மாறி. இந்த இடத்துல இந்த வழக்கம் என்னவா மாறிச்சுன்னா விக்கிரக ஆராதனையா மாறி போனது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே பிரதர், எவ்ரி திங் இஸ் குட். நீங்க சொன்ன எக்ஸ்பிளனேஷன்லாம் நல்லா இருந்தது. இதுல இருந்து கர்த்தர் எங்களோட என்ன பேச விரும்புகிறார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்கள் ஜெபங்கள்ல நீங்க பேசும் பொழுது என்ன பேசுறோம், கர்த்தரிடத்துல எதை கேட்கிறோம் அப்படிங்கிறத அறிந்து கேளு, தெரிஞ்சு கேளு. நீங்க என்ன கேட்கிறீர்களோ அதை அப்படியே செய்வாங்க, கொஞ்சம் கூட மாற்றம். நீதிமொழிகள் எடுத்து வாசித்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். நான் எங்க பிரசங்கித்தாலும் இதை சொல்லுவேன். ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்துல இருக்கும். நீங்க என்ன சொல்றீங்களோ அப்படியே பண்ணி. நான் பார்த்திருக்கிறேன், என் நாவினால என்ன காரியங்களை சொல்றேனோ அது அப்படியே அப்பட்டமாக பலி. தீர்க்க தரிசனம்ங்கிற ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். எல்லாருக்குமே இதை பார்க்குற எல்லாருமே தீர்க்க தரிசனம்ங்கிற ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். தீர்க்க தரிசனங்கள்ங்கிறது ஏதோ ஒண்ணு கடவுள் வெளிப்படுத்தி அதை ஜனங்களுக்கு சொல்றது ஒண்ணு. இன்னொன்று, நீங்கள் எதை சொல்லுகிறீர்களோ அது நிச்சயமாக படி. ஏன்னா இந்த ரகசியத்தை இப்போ உங்களுக்கு சொல்றேன். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அப்படித்தானே எழுதியிருக்குது பைபிள்ல. அவர் யாரு நமக்கு? நம்முடைய பரம தகப்பன், நம்ம அப்பா. அப்படித்தானே, நம்ம அப்பா. அப்போ அப்பா ஒண்ணு செய்யறாருன்னா உள்ள தகப்பன் 8 அடி பாய்ஞ்சா புள்ள என்ன செய்யணும்? 16 அடி பாயணும். அப்படித்தானே. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் அப்படின்னு சொன்னா, நான் சொல்ல ஆக வேண்டும், நான் கட்டளையிட்டாலும் நிற்க வேண்டும், நிச்சயம் செய்ய வேண்டும். தேவனுடைய சித்தத்தின்படி அவருடைய அன்பின்படியும் நான் என்னத்தை சொல்லுகிறேனோ அது நிச்சயம் பலி, நன்மைக்கு எதுவாக நிச்சயம் பலி. எனவே உங்க வாயிலிருந்து சொல்லுகிற வார்த்தைகள் பலிக்காமல் போகவே போகாது. எனவே இன்றைக்கும் வாய் வார்த்தைகளை குறிச்சு இவ்வளவா பார்த்து நிறைய நேரங்கள்ல பதறி சொல்லிட்டோம்னு சொன்னா, சொல்லிட்டோம் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு கிறிஸ்தவத்திலே கிடையவே கிடையாது. There is something for another solution in Christianity, only to Jesus. இயேசுட்ட மட்டும்தான் இன்னொரு ஆப்ஷனை தன் கையில வைத்திருக்கிற ஒரே ஒரு பெரிய சுமார். எங்க போனீங்கன்னாலும் சரி, பிராயச்சித்தனாக்கா புத்தி கிழிச்சு ரத்தத்தை கொடுக்கணும், நெருப்புல நடக்கணும். இஸ்லாமியர்ல போனீங்கன்னாக்கா அப்படின்னு நெஞ்ச பிடிச்சிட்டு ரத்தத்தை கொட்டுவாங்க. ஒவ்வொரு இடத்துலயும் ரொம்ப கொடூரமான பிராயச்சித்தங்கள்லாம். நீங்க ஒரே ஒரு பிராயச்சித்தம், வாட் டு டு லார்ட், நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க, ஐ வில் மேக் இட். உனக்காக ஒரு கூட்டத்தை நான் ஏற்படுத்துறேன். எப்படி யோனத்தான சவுலுடைய கரத்திலிருந்து விடுவித்து காத்து தனியா கொண்டு வந்தாங்களோ, கொலைக்கு நியமிக்கப்பட்ட அவன் யோனத்தான் சொல்றான், நான் சாக வேண்டும்னு சொல்லி தகப்பண்ட சவுல் சொல்றான், ஆமா நீ சாகணும்னு சொல்லி சாவுக்கு நியமிக்கப்பட்டவனை அவனுக்கென்று ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தி அவர்கள் மூலமாக விடுவித்து கொண்டு வந்து அவனை வெகு நாள் இருக்கும்படி செய்த கர்த்தர், கொலைக்கு நியமிக்கப்பட்ட உங்களையும் அவமானத்துக்கு நியமிக்கப்பட்ட உங்களையும் பொல்லாப்புக்கு நியமிக்கப்பட்ட உங்களையும் இழுத்து உங்களுக்கென்று ஒரு பெருங்கூட்டத்தையே வைத்திருக்கிறார், ஒரு சேனையே வைத்திருக்கிறார். அவர்கள் உங்கள் பட்சமா இருந்து உங்கள் தலையை தப்புவிப்பார். பயப்படாதிருங்க.
கர்த்தர் உங்களோடு இருப்பார். நீங்க சொல்ற வேண்டிய விஷயம் எல்லாம் நான் கடைசியா போன மீட்டிங்ல நான் சொன்ன விஷயம் தான். எல்லாம் கிராமத்து ஜனங்கள் அவங்க எல்லாரும். In India, you may come to know that people are just causing and என்ன சொல்றது, they used to go for farm, they used to work. அங்க வந்து நான் சொன்ன விஷயம் என்னன்னா, நீங்க நடவு நடும் பொழுது when you sow something, அந்த சீட்ஸ் அப்படின்னு சொல்றோம்ல, அப்போ அவங்க நடவு நடும் பொழுது பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்து, என்ன பெருசா கிழிச்சு வாழ்ந்துட்ட நீனு, நானும் இருக்கிற பாத்தியா இல்லையா, ஏசுன்னு ஓடுனிய, என்னத்த பெருசா கிழிச்சிட்ட நீனு அப்படின்னு சொல்லி கேட்டாங்கனாக்கா ஒண்ணுமே சொல்லாதீங்க. அப்படியே உங்க கண்கள்ல இருந்து அந்த கண்ணங்கள்ல இருந்து வழிந்து ஓடுகிற தண்ணீர் அந்த தண்ணீர்ல சொட்டும், நீங்க நிற்கிற தண்ணீர்ல சொட்டும். மேற்கொண்டு அந்த நீங்க நடுகிற அந்த நடுகை உங்க கண்ணீரோட சேர்த்து நடுங்க. ஆனா சொல்லிட்டே இருங்க, நான் வணங்குகிற கர்த்தர் உன் கண் காணும்படி என் தலையை உயர்த்துவார் அப்படின்னு சொல்லுங்க. அது வந்து பழிக்கும். ஒரு நாள் வரும், உங்க பிள்ளைகள் வண்டியில அப்படியே அந்த அடிக்கிற அந்த கார்ல வருவாங்க, நீங்க பின்னாடி உட்கார்ந்து இருப்பீங்க. உங்களை ஏளனமா பேசின அதே ஆள் அதே போல நடவு நட்டு இருக்கும். நீங்க இங்கே இருந்து அந்த விண்டோ கீழே இறங்க, அப்படின்னு சொல்லி கை காட்டுவீங்க. என்னடி செய்யற, இன்னமுமா நடவு நடுற அப்படின்னு சொல்லி நீங்க கேட்பீங்க அப்படின்னு சொல்லி. So many people filled with the tears from the eyes. Yes. அப்படியே தரித்திரராவே வச்சு சந்தோஷமா பார்க்கிற கர்த்தர் அல்ல உன் கர்த்தர். பரலோகத்திலே உன் பொக்கிஷங்கள் இருக்கிறது, பரலோகத்திலே நீ வந்து எல்லாவற்றையும் சுதந்திரிக்கலாம். பூமியில உனக்கு உபத்திரவம் தான் உண்டு, பூமியில நீ பாடுகளை தான் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லுகிற கர்த்தர் அல்ல உன் தலையை உயர்த்துகிற கர்த்தர் அவர். அநேகருக்கு முன்பதாக நீ இன்றைக்கு ஏளனமாக பேசப்படலாம், அநேகர் முன்பதாக நீ கண்ணீர் வடிக்கலாம். உன்னை உயர்த்தி தூக்குகிற கர்த்தர் இருக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம், உங்களுக்கென்று ஒரு டெஸ்டினி, உங்களுக்கென்று ஒரு காரியம் இருதயத்துக்குள்ள இருக்கு. Just declare, always declare. அதை அறிக்கை செஞ்சுக்கிட்டே இருங்க. கர்த்தர் முன்பாக மாத்தல. அதான் பாடுவோம்ல, can I sing that song, can you join with me? விட்டு கொடுக்கலையே சாத்தான் கையிலும் மனுஷ கையிலும் விட்டு கொடுக்கலையே. I used to cry, dear brothers and sisters, அந்த பாடலை கேட்கும் பொழுது I used to cry. விட்டு கொடுக்கலையே சாத்தான் கையிலும் மனுஷ கையிலும் விட்டு கொடுக்கலையே. இன்னைக்கு நீ உயிரோட இருக்க, விட்டு கொடுக்கலையே. எத்தனையோ பேர் 2023 இருந்தவங்க இப்போ இல்ல. உன்னாவிட சின்ன வயசு வாலிப பிள்ளைங்க, உன்னாவிட எக்கச்சக்கமான பணம் வச்சிருந்தவங்க, என்ன சொல்றது, நீ சர்வ சாதாரணமா சுவாசிக்கிற இந்த ஆக்சிஜனை விலை கொடுத்து லேக்ஸ் கணக்குல வாங்கியிருக்காங்க தெரியுமா உனக்கு? நீ இலவசமா நீ சுவாசிக்கிற இந்த ஆக்சிஜனை லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் கொடுத்து ஜனங்க தெருவுல வரிசையில இருந்தாங்க, ஐ நீட் ஆக்சிஜன். உன் கண்கள் தானே அதை பார்த்துட்டு ஸ்டில் யூ லீவ். இல்ல, ஸ்டில் யூ லீவ். நீ வாழ், நீ நிக்கிற தான். அதனாலதான் விட்டு கொடுக்கலையே சாத்தான் ஈடும் மனுஷ கொடுக்கலை. எஸ், அப்சல்யூட் இல்ல. சொல்லிக்கிட்டே இருங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 6 இயர்ஸா சொல்லிக்கிட்டே இருந்தேன் வீட்டுல. நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம இந்த ரோட்ல கார்ல தான் போவோம். அடுத்த வருஷம் நெக்ஸ்ட் டைம் இந்த ரோட்ல கார்ல தான் போவோம். அடுத்த வருஷம் இப்படியே வரும்போது ஒரு வருஷம் நான் சொன்னேன், இப்படியே ஆண்டவரே வந்துருவாரு போலப்பா. 50 என் வயசு சொன்னாங்க. அவ்வளவுதானப்பா உங்களுடைய விசுவாசம். என் மனைவி சொன்ன விஷயம், உங்களுடைய விசுவாசம் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி. The next year gone, வருஷங்கள் ஓடுது. அதுல நான் அதே ரோட்ல கார்ல போயிடுச்சு, கண்கள்ல கண்ணீரோட ஆண்டவரே, ஐ எம் நாட் worthy, அந்த அளவுக்குலாம் நான் சம்பாதிக்கல, இட்ஸ் given, உங்க கரத்தினால பெற்றேன். ஏன் தெரியுமா? ஏன் பெற்றேன்னு தெரியுமா? அறிக்கை.
அறிக்கை செஞ்சுக்கிட்டே இருந்தேன். அறிக்கை செஞ்சுட்டு இந்த நெக்ஸ்ட் இயர் ஐ வில் பி, அடுத்த வருஷம் நான் போவேன், அடுத்த வருஷம் நான் போவேன், அடுத்த வருஷம் நான் போவேன். அதை கனம் பண்ணினார் கர்த்தர். என் பிள்ளை சொல்லிட்டான், அவனுக்கு தேவையும் படுகிறது இந்த நேரத்துல, நிச்சயம் நான் இதை கொடுக்கிறேன் என்று சொல்றேன். நீங்க நிறைய விஷயங்களுக்கு யூ மே நாட் வொர்த்தி, நீங்க அதுக்கெல்லாம் சான்ஸ் இல்லை பிரதர். எனக்கு போய் மெர்சிடிஸ் பென்ஸா, எனக்கு போய் இவ்வளவு பெரிய அப்பார்ட்மெண்டா பிரதர், டோன்ட். எனக்கு போய் இப்படிப்பட்ட மருமானா யூஎஸ்ல இருந்தா, யூகேல இருந்தா, அப்ராட் மாப்பிள்ளையா, நோ வே சொல்லாது. எஸ், ஐ எம் அப்பாயிண்டட் ஃபார். என் வழிகள் தரையில் அல்ல, என் வழிகள் மேலே. ஆல்வேஸ் ஐ ஃப்ளை ஒன் கண்ட்ரி டு another country, one country to another country. நீ என்ன வாயில சொல்ற அப்படியே வந்து பழிக்கும், நான் சொல்லிட்டேன்ல. ஸோ யூ ஹேவ், இனி நீங்க தான் கட்டணும், இனி நீங்க தான் உங்க வாழ்க்கை காட்டணும். ஜஸ்ட் ரஷ், அப்படியே கர்த்தர்ட்ட ரஷ் ரஷ் போயிட்டே இருங்க கிட்டக்க. அண்டவரே, ஐ ஹேவ் டு கம் அப். நான் வருவேன், மேல வருவேன். இன்னும் ஒரு ரகசியத்தை சொல்லி, ஐ ஹேவ் ஒன்லி 7 minutes பிஃபோர் தட் ஐ வில் கன்க்ளூட். நான் முடிக்கிறேன். ஒரு சின்ன ரகசியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன் உங்களுக்கு. when you say brother I am ready to say, நீங்க என்ன சொல்றீங்களோ நிச்சயம் நான் சொல்றதுக்கு தயாரா இருக்கிறேன். ஆனா எனக்குள்ள ஒரு விஷயம் வந்துட்டே போகுது. நான் எப்போ இந்த காரியத்தெல்லாம் சொல்லி டிக்ளேர் பண்ணி என்னுடைய ஆசீர்வாதங்கள்லாம் சுதந்திரிக்க முயற்சி பண்றேனோ, அப்போ ஏதோ ஒரு சத்தம் எனக்குள்ள, இதெல்லாம் பண்ணதானே நீனு, இப்படிப்பட்ட பாவி தானே நீனு, நீ போய் இதெல்லாம் செய்ய முடியுமா, இவ்வளவு பாவிய, உன்னால வாயை திறந்து கத்துட்டு பேசுறதுக்கு முதல்ல தகுதி இருக்கா, இப்படி இன்ஃபீரியர் எனக்குள்ள வந்துட்டே இருக்கு பிரதர் சொன்னாங்க. let me open your eyes, உங்களை ஆவிக்குரிய கண்களை ஓபன் பண்றேன். உங்க ஷோல்டரை பாருங்க, there will be tiny Saturn, எவ்வளோ பெருசுதான் இருக்கும். I hope so. We all have seen Cartoon Network channels, no? There, I think Tom and Jerry. There we can see, here one small tiny Saturn, here like an angel used to be and used to tute to the mouse. The satanic mouse used to give a bad commands always to the angelic mouse used to give good commands. Yes, it's absolutely true. அது உண்மையான விஷயம். உங்களுக்கு சைட்ல பாத்தீங்கன்னா இந்த ஷோல்டர்ல இந்த மூட்டு டைனி சாட்டன் இருப்பான். அவன் தான் உட்காந்துட்டு உங்களுக்கு வர வேண்டிய அத்தனை ஆசீர்வாதங்களையும், யூ மே நாட் பிலீவ் பிரதர், யூ மே நாட் பிலீவ் சிஸ்டர், நீங்க நம்ப மாட்டீங்க, உங்களுக்கு வர வேண்டிய அத்தனை ஆசீர்வாதத்தையும் தடுத்தது நூண்டு இந்த டைனி சாட்டன் தான். பெரிய 2000 feet உயரமான சாட்டனை கூட ஈஸியா இயேசு நாமத்துல என்ன மட்டும் போன் நீங்க விரட்டிடுவீங்க. இவனை ஜெயிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்களை இன்ஃபீரியர் பண்ணிட்டே இருப்பான். உங்களுடைய பாவங்களை நினைவுபடுத்தான், உங்களுடைய கேவலமான நினைவுகளை நினைவுபடுத்தி காமிப்பான். கர்த்தருக்கும் உங்களுக்கும் ரொம்ப தூரம் அப்படின்னு சொல்லி உங்களை டியூட் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஸோ நீங்க செய்ய வேண்டிய ஒரே விஷயம், in the name of Jesus I wipe you out from my shoulder. என்னுடைய இந்த தோள்பட்டையை விட்டு உன்னை வழித்து வாரி எரிகிறேன் சொன்னாங்க. I will not hear. அவன் சொல்லிட்டே இருப்பான், நீ சாவ பிறந்தவன், நீ சாகத்தான் போற, உன்னுடைய வியாதி உன்னை கொல்லும், உன்னுடைய சுகர் உன்னை கொல்லும், உன்னுடைய கேன்சர் உன்னை leads to death, you're gonna die, you are appointed for death, your husband is going to die with drunkard, குடிச்சு சாக போறான் அவன். இன்னும் பேட் சொல்லிக்கிட்டே ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், நான் வாழ பிறந்தவன், உன்னால முடிஞ்சதை செய், சவால் விட்டுக்கிட்டே இருக்கு. ஐ யூஸ் டு பயமா கூட சில சமயங்கள்ல இவ்வளவு தைரியமா சொல்றேங்க. ஏன்னா என்னுடைய அந்த இதுல சொல்லியிருந்தேன்னு சொன்னாக்கா என்னோட என்னில் இருக்கிற ஒரு ரட்சகர், என்னில் இருக்கிற வல்லவர், அவரை முதற் பலனா போட்டு சொல்றேன், நாளை இயன்றதை செய், நாளை முடிஞ்சதை செய் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டே இருக்கு. டிக்ளேர் பண்ணிட்டே இருங்க. இந்த நாள் என் கையில அந்த சாவி குத்தி இருக்கும். ஐ வில் டிரைவர்லாம் போட்டு ஓட்டினாங்க, எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகாது. நான் இந்த வொர்ஷிப் பண்ணும்போது பிரதர் சாலமன் சொன்னார், அவர் எளியவனை குப்பையிலிருந்தும்
சிறியவனை புழுதியிலிருந்து உயர்த்துகிற கர்த்தர்னு சொல்லி சொன்னார்ல. அது என்னுடைய எங்க போனாலும் சொல்லு, நான் தான் அப்படின்னு சொல்லி சொல்லும் போதெல்லாம் எஸ் ஐ ஆம் அப்படின்னு சொல்ற மாதிரி, அவர் சிறியவனை புழுதியிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் உயர்த்துக்கனா இருக்கிறேங்க, இருக்கிறேன், நான் தான். புழுதியிலிருந்து தான், குப்பையிலிருந்து தான் மேல வரும். நம்ம எல்லாம் குப்பையிலிருந்து முளைச்ச ரோஜா செடி. நமக்கு வேற விதமான குளோரி, ஒவ்வொன்றுக்கும் ஒரு மகிமை கத்துருப்பாங்க, வேற விதமான ஒரு மகிமை நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ டோன்ட் லூஸ் ஹார்ட். இருதயங்கள்ல ஒரே ஒரு விஷயத்தை மாற்றம் விடாதீங்க, நம்பிக்கையை மாற்றம் விடாதீங்க. எதை வேணா வச்சு, இந்த சர்வாயுத வர்க்கம் அப்படின்னு சொல்லுவோம், அந்த சர்வாயுத வர்க்கத்துல எதுவுமே இல்லை எனக்கு, தலை இதெல்லாம் சொல்றாங்க, எனக்கு எதுவுமே இல்லை, ஒன்னே ஒண்ணு இருக்கு என்கிட்ட அப்படின்னு சொன்னா, you must have the shield of faith. அந்த விசுவாசம்ங்கிறத மாத்திரம் வச்சுக்கிட்டீங்கன்னாக்கா, அதுல மேல வந்தா தலையில காமிச்சுக்கலாம், எதுக்கு வந்தா எப்படி காமிக்கலாம், சைட்ல எங்க வந்தாலும் அதை வச்சுட்டே தப்பிச்சிடலாம். அதனாலதான் சொல்றேன், டோன்ட் லூஸ் ஹார்ட். உங்க இருதயங்களை மாற்றும், உங்க இருதயங்கள்ல மாற்றம் விட்டு விடாதீங்க. அதுல இருக்கிற அந்த பலத்தை, என் கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார், என் ஆவியானவர் கொடியேந்தி இருக்கிறார், எனக்காக யுத்தம் செய்வார், நான் ஜெயிக்க பிறந்தவன், நான் தோற்கவே மாட்டேன். இப்போ இருக்கிற இதே நிலைமையில நான் ஐ வில் நாட் கோ ஹெவன். நான் ஹெவனுக்கு போகும்போது என் கை நிறைய இல்லை, வண்டியா கட்டி இழுத்துட்டு வருவேன் ஆத்மாக்குல. நான் ஹெவனுக்கு போகும்போது பயங்கர சீமானாகத்தான் வந்து சேர்வேன். இப்பொழுது இருக்கிறது போல வரமாட்டேன். ஒரு சிலருக்கு அவர் அப்பாயிண்ட் பண்றார், அதுக்காக எல்லாருமே அப்படித்தான் அர்த்தம் கிடையாது. இன்ஹெரிட் எவ்ரிதிங். இந்த உலகத்துல நீங்க எதை பார்த்தாலும் சரி, இவ்வளவு பெருசு பழுத்திருக்குது பழங்கள், அது அடுத்த வீட்டு கொலையில இருக்குன்னா, இட்ஸ் ஃபார் யூ. Don't go and steal something. It's for you. Somehow it will come to your head. ஆசைப்பட்டுட்டீங்க, மனசுல கொஞ்சம் சலனம் வந்துருச்சுன்னு சொன்னாக்கா எப்படி வரும்னு தெரியல. கொண்டு வந்து இருந்தாங்க, பரீட்சை நிறைய இருந்துச்சுன்னாங்க, உங்களுக்கு ஷையா போயிடும். கர்த்தாவே, தெரியாம மனசுல ஆசைப்பட்டதுக்கு இப்படியே என்ன அசிங்கப்படுத்துவீங்க ஆண்டவரே, அவங்க கொண்டாந்து கொடுத்துட்டு போற அளவுக்கு வச்சுட்டீங்களேப்பா. உங்க மனசுல ஒரு சிறு ஆசை வந்துட்டா கூட அதை ஆனது எவ்வளவு நேசிக்கிறாருன்னு உங்களுக்கு அதெல்லாம் வார்த்தையால சொல்லிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. நீங்க நினைக்கலாம், கர்த்தர் என்ன வெறுத்தார், கர்த்தர் என்ன விட்டாருன்னு சொல்லி. நெவர் நெவர் எவர். அவர் கையில உள்ள ரேகைகள் தேஞ்சி போனாலும் போகுமே தவிர உருவம் தேவே தெரியாது. ஏன்னா ஆணியினால வச்சு குத்தி குழிச்சு உன்னை வரைஞ்சிருக்காங்க. ஆணியினால உளிய வச்சு செதுக்குற மாதிரி அடிச்சு 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 செட்டி அவர் கையில வரைஞ்சிருக்கு. எப்படி உன்னை நான் மறப்பேன் எப்பிராயிமே, எப்படி நான் உன்னை கைவிடுவேன், அப்படி உன்னை நான் கைவிட்டான், என் வலது கையின் தொழிலை மறப்பதாக நான் சொல்றாரு இல்லையா. He will never ever forget. மறக்கவே மாட்டேன். அதனாலதான் ஜான், நிறைய பேர் ஜானை பத்தி பேட்லாம் சொல்றாங்க. ஒரு பாடுற பாட்டு, ஜான் பாடுற பாட்டுலாம் சம்திங் எபினேசரே எபினேசரே என் நினைவாய் இருப்பவரே நன்றி நன்றி. போது நீங்க எப்படி கேட்டீங்க அந்த பாட்டை எனக்கு தெரியல. நான் கேட்டது, ஏன் நினைவாய் எப்பவுமே என் நினைவா இருக்கீங்களா, இந்த பொல்லாதவன் நினைப்பாவாங்க சொல்லாதரா. எவ்வளோ தெரியும். ஓகே நீங்க என்ன வேணா வச்சுக்கோங்க, பட் என்ன பொறுத்த வரைக்கும் என்னால நான் செஞ்சதெல்லாம் மறக்க முடியாது, மன்னிக்க முடியாது ஆண்டவரே. நோ so precious my dear one. சொல்லிட்டே வருவார், கொஞ்சிட்டே வருவார். வழியில போகும்போது, அங்க போகும்போது, இங்க போகும்போது கொஞ்சிட்டே வருவார். நான் அழுதுட்டே பாடுவேன், கடலுக்கு தான் என் நினைவா இருப்பவரே அப்படின்னு பாடுவேன். நினைவாய் இருக்கிற எப்பொழுதும் நினைவாய் இருக்கிற. நீங்க தூங்கலாம், அவர் தூங்கவே மாட்டேன், பார்த்து ரசித்து கொண்டு. Don't lose heart. There is a door which binded with the
மந்திர மாந்திரீக கட்டுகளோடு சேர்த்து ஒரு கூட்டை பூட்டி அது மேல நூலெல்லாம் சுத்தி இதெல்லாம் கலரான அந்த அடிச்சுப்பாங்கல்ல அதெல்லாம் அது மேல தூவி சீல் வச்ச டோர்ஸ் நிறைய பார்க்கிறேன். இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், இயேசுவின் நாமத்துல இந்த ஒட்டடை படிந்திருந்தா எப்படி விரலால் எடுக்கிறோமோ அந்த மாதிரி இயேசுவின் நாமத்துல அவைகளை நீக்கிறேன். நாட் செயின் வச்சு வெட்டி அடிச்சு, there is no need, you know. Our Holy Spirit is not that much weak. Our Holy Spirit is like it's opened in the name of Jesus. Every doors which block for you, open in the name of Jesus for you. Financial crisis, disease, debts, blockage of marriage, spirit of suicide, inferior spirits, criticizing spirits. Right now, every doors are open in the name of Jesus. Hallelujah. 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 I declare in the name of Jesus, whoever watch, யாரெல்லாம் இந்த Zoom மீட்டிங்ல வாட்ச் பண்ணி பார்த்து கொண்டிருக்கிறாங்களோ எல்லாருக்கும் இருதயத்துல தேவையோடு கொடுத்தான் இருக்கிறாங்க சுவாமி. As D.G.S. Dinakaran says, every woman who hides a pain under her saree, every man who hides a pain under his shirt and the love அப்படின்னு சொல்றது போல எல்லாருமே தங்கள் இருதயங்களுக்குள்ள வைத்திருக்கிற அந்த சோகத்தையும் அந்த வலியையும் மறைத்து கொண்டு வெளியிலே சிரித்து நடிக்கிற நேகரை என்று பார்க்க முடிகிறது சுவாமி. அவர்கள் கண்ணங்களில் வழிந்தோடுகிற கண்ணீரை கர்த்தர் இப்பொழுது துடைக்கிறதற்காக நன்றி. நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன், ஏன் என்ன பார்க்க மறுக்கிறேன்? நான் உன் கண்களுக்கு தெரியாததுனால எப்பவும் மனுஷங்களே நோக்கிட்டு இருக்கேன். என்ன பார்க்காத நான் இருக்கிற உன் அருகில, நான் உன் அருகில நிழலா இருக்கிறேன், நான் உன் அருகில நிழலா இருக்கிறேன், என்ன பாரு கொஞ்சம் கர்த்தர் சொல்லுங்க. So look at him, always look at him. உங்கள் நினைவா இருக்கிற கர்த்தர் ஒரே ஒரு தடவை அவர் நினைவா கொஞ்சம் ஒரு தடவை நீங்க எப்பவும் அவர் நினைவா இருங்கன்னு பேராசலாம் படலையும். அவர் கர்த்தர் சொல்ற விஷயம் எப்பவும் என் நினைவாகவே நீ இருக்கணும்னு பேராசலாம் படலப்பா. நான் எப்பொழுதும் உன் நினைவா இருக்கிறேன், நீ ஒரே ஒரு தடவை என்ன நினைச்சு பாரா, என்னை கன்சிடர் பண்ணடா, என்னை கன்சிடர் பண்ணுமா, என்னையும் கொஞ்சம் நினைச்சு பாருமா. உன்னுடைய அன்பாக ஏங்குகிற கர்த்தர். நீ வேணா நினைக்கலாம் என் ஜெபத்தை கேட்கல, அதை செய்யல, நான் பாவி, அது இதுன்னெல்லாம். இதெல்லாம் பிசாசு உனக்கு கொடுத்த பொய், உனக்கு முன்பு காண்பித்த பொய். He loves you so much. இப்பொழுதும் இந்த ஜூம்ல ஒவ்வொருவருக்காக ஜெபம் பண்ற சுவாமி. I set them free in the name of Jesus. இயேசுவின் நாமத்துல பிள்ளைகளை இப்பொழுது அவருடைய பிரச்சனைகள் இருந்தெல்லாம் விடுவிக்கிறேன். இயேசுவின் நாமத்துல, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்துல விடுதலையை அறிவிக்கிறேன். Let them receive in the name of Jesus. I blow the Holy Spirit upon their problems. Yes, as a dust. இந்த காய்ந்திருக்கிற சிறகு, அந்த இலைகள் எல்லாம் எப்படி ஊதும் பொழுது இந்த இடத்தை சுத்தமாய் அந்த இடம் விலகுகிறது போல, இப்பொழுது உனக்குள் காணப்பட்ட, உங்கள் மேல் காணப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் இப்போ இயேசுவின் நாமத்துல get lost in the name of Jesus. I wipe all tears from the faces. இயேசுவின் நாமத்தில் பிள்ளைகள் கண்ணங்கள்ல வழிந்தோடுகிற கண்ணீர் இனி நீ அழுது கொன்றாய் என்கிற வாக்குத்தத்தின்படி இந்த பிள்ளைகள் வாழ்ந்திருக்கட்டும். அவர்கள் முகக்கலை அவர்களுக்கு திரும்பி வந்தது என்று எழுதியிருக்கிறபடி இயேசுவின் நாமத்தில் பிள்ளைகளுக்கு முகக்கலை உருவாகட்டும். மலர்ந்த முகத்தோடு எப்பொழுதும் இருக்கத்தக்கதா பிள்ளைகளை. God bless you. God bless you. நன்றி சொல்லாமல் இருக்க